நான் பார்த்தது 2-3 பேர் ஸ்டேபிளா இருந்து ரெக்கவர் ஆகியிருக்கவங்கள டாக்டர்ஸ் காமிச்சாங்க. இன்னும் எனக்கு வந்து தகவல் ஒரு 20 பேர்கிட்ட ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்கிறது தான் இங்க உள்ள பொதுமக்களும் மற்றவர்களும் சொல்ற தகவல். இதுவரை 57 பேர் இறந்திருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இன்னும் கிட்டத்தட்ட 160 பேர்கிட்ட இன்னும் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. அவங்க எல்லாம் பூரண குணமடைந்து உடல் நலத்தோடு திரும்பணும்னு நாங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கள்ளச்சாராய சாவுக்கு முழு காரணம் ஏன்னா நான் 2-3 நாளா விசாரிச்சு தான் இன்னைக்கு வர்றேன். இங்க எங்க பால்ராஜ் இங்கே கள்ளக்குறிச்சியில் கவுன்சிலராக உள்ளவர், 3வது முறை கவுன்சிலராக உள்ளவர். அவர்கிட்ட நான் தொடர்ந்து சம்பந்தமாக கேட்டுட்டு இருக்கேன். நகர செயலாளர், எங்கள் மாவட்ட செயலாளர் கோபிமணியன் இவர்களோட, அது மாத்திரம் இல்லாமல் எங்களுடைய பொருளாளர் எஸ்கே செல்வம்லாம் எங்க தொடர்பில் இருக்காங்க, வந்து போறாங்க. நான் கேட்ட வரைக்கும் இது ஆட்சியாளர்களின் என்ன சொல்ற ஃபெயிலியர் தான். இது இந்த கவர்மெண்ட் ஃபெயிலியர். இது அதற்கு முழு காரணம் இங்க ஆளுங்கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதற்கு பொறுப்பு ஏற்றிருக்கின்ற அமைச்சர், இவர்கள் தான் காரணங்கிறது கிளியரா தெரியுது. இதுல இன்னொரு பெரிய வருத்தத்தக்க விஷயம் என்னன்னா, இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடியே இந்த கள்ளச்சார வியாபாரம் நடந்துட்டு இருந்திருக்கு. இது எப்படி உளவுத்துறை மூலம் முதல்வருக்கு போய் சேர்ந்துச்சா, முதல்வர் கவனத்திற்கு போனதா, இல்ல முதல்வர் தெரிந்தும் கண்டுகொள்ளாம விட்டாரா, இல்ல அவரால் கண்டிக்க முடியவில்லை? ஏன்னா முதல்வர் பலமுறை பொதுவெளியில புலம்பியதெல்லாம் நான் தொலைக்காட்சியிலே பார்த்திருக்கோம். டெய்லி தூங்கி எந்திரிச்சா என்னால நிம்மதியா தூங்க முடியல. காரணம் என்ன நடக்குது? கட்சி நிர்வாகிகளும், சட்டமன்ற உறுப்பினர்களும், அமைச்சர்களும் அவர்கள் நடவடிக்கை எனக்கு பயத்தை தருதுன்னு அவரே சொல்லியிருக்கார். இதற்கு இந்த கள்ளச்சாராய சாவுகளுக்கும் அன்னைக்கு கூட பார்த்தோம், மாவட்ட கலெக்டர் அப்படியெல்லாம் பேட்டி கொடுத்தது. இதெல்லாம் பார்க்கிறப்ப ஆளுங்கட்சியுடைய தலையீடு, அவர்களுடைய அராஜகம் அது இந்த பகுதியில் மிகவும் அதிகமாக இருக்கிறது தான் பொதுமக்கள்கிட்ட நம்ம விசாரிக்கிற வரைக்கும் தெரிய வருகிறது. இங்க சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள், திமுக நிர்வாகிகளாக இருப்பவர்கள், இவர்கள்தான் இது போன்ற 57 உயிர்கள் இதுவரை போனதற்கு முழு காரணம். காவல்துறை செயல்பட விடாமல் அவர்களை தடுத்து வைத்திருந்தது இந்த திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் தான். அதனால முதலமைச்சர் இதற்கெல்லாம் பொறுப்பேற்று காரணங்கள் சொல்லாமல், அப்பொழுது இப்படி நடந்ததெல்லாம் சொல்லாம, இனியாவது தமிழ்நாட்டில் இது போன்ற கள்ளச்சாராய சாவுகள் நடக்காமல் அவர் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற வரைக்காவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டில் உள்ள அனைவரின் கோரிக்கை. இதுக்கு முதலமைச்சரும் அந்த துறையின் அமைச்சர் திரு முத்துசாமி அவர்களும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும், ஒத்துக்கொள்ள வேண்டும். இங்கே தவறான அவர்களுடைய கட்சிக்காரர்களின் செயல்பாடுகள் தான், அதிகார துஷ்பிரயோகம், அடாவடித்தனங்கள் தான் இந்த கள்ளச்சாராய மரணங்களுக்கு காரணம். காவல்துறை செயல்பட விடாமல் அவர்கள் தடுக்கப்பட்டதாகத்தான் பொதுமக்களிடம் சொல்கிறார்கள். அதனாலதான் பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலே இந்த சாராயம் அது 70 கேஸுக்கு மேல வாங்கினவர் தொடர்ந்து அவர் இதே சாராயம் காய்ச்சிறது, அது விற்பது, இந்த தொழிலில் இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஆளுங்கட்சி தான். இதை முதல்வர் பூசி மெழுப்பாமல் ஒத்துக்கொண்டு இதை மறைக்காமல் இனியாவது இது போன்ற நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடக்காம அவர் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கை. அதாவது முதல்வர் பதவி இதுக்கெல்லாம் பொறுப்பேற்று முதல்வரும் குறைந்தபட்சம் இந்த துறையின் அமைச்சராக இருக்கிற திரு முத்துசாமி அவர்களும்
இதுக்கெல்லாம் பொறுப்பேற்று நாங்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம். இனிமேல் இது மாதிரி நடக்காம நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். இதை நாங்கள் எங்களுடைய நிர்வாக கோளாறு, ஆட்சியில் ஏற்பட்ட ஒரு தவறான முடிவுகள், இன்னும் சொல்லப்போனால் எங்கள் கட்சிக்காரர்களை நாங்கள் கட்டுப்படுத்த தவறியது, இதுதான் இதுக்கெல்லாம் காரணம் என்பதை அவர்கள் ஒற்றுக்கொண்டு இனியாவது இது போல நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம அவங்களுடைய ரெசிக்னேஷன் எல்லாம் கேட்டா கூட அவங்க ஆட்சி முடிஞ்சு மக்கள் தூக்கி எறிகிற வரைக்கும் அவங்க இதை விட்டுலாம் விலகிறவர்களுக்கு பெருந்தன்மையானவர்கள் கிடையாது, பொறுப்பேற்பவர்கள் கிடையாது. இன்னும் அவங்க ஆட்சி இருக்கிற இந்த 1.5 ஆண்டுகள் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் அவர்கள் கட்சிக்காரர்களை கட்டுப்படுத்தி காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் சரியாக செயல்படுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கை. விசாரணை மற்றும் ஒரு நபர் ஆணையம் உட்பட இந்த விசாரணைகள் இருக்கு இல்லைங்களா, இது சரியாக செயல்படுமா என்பது அந்த கருத்துக்கள் சொல்லுங்க. ஏற்கனவே பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு முறை சொல்லியிருக்கிறது தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அதே படிச்சனா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருக்கிறப்ப இந்தியா முழுவதும் மக்கள் போராட்டங்கள்லாம் நடத்துறப்ப அந்த போராட்டங்களில் உள்ள நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதே நேரத்தில் மக்கள் கோரிக்கையை நிறைவேற்றாமல் இருப்பதற்கும் அதை திசை திருப்பதற்கும் ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை ஆட்சி செய்தப்ப இது போன்ற விசாரணை கமிஷன்களை ஆரம்பிச்சு தற்காலிகமாக மக்களை அமைதிப்படுத்துவாங்க. அதுபோலதான் இப்பயும் இந்த ஒரு நபர் கமிஷன் ஆணையமெல்லாம் ஏற்கனவே 22 பேரை குருவிய சுடுற மாதிரி சுட்டாங்களே, 13 பேரை தூத்துக்குடியில். அதில் விசாரணை ஆணையம் அமைச்சு அது நீதிபதி அவர்கள் கொடுத்த அறிக்கையின்படி என்ன நடவடிக்கை எடுத்திருக்கார்கள். அந்த உயிர் போனவங்க காக்கா குருவியை சுட்ட மாதிரி சுடப்பட்டு இறந்தவர்களுக்கு அதற்கு காரணமானவர்கள், அதற்கு உத்தரவு கொடுத்தவர்கள், அதை செய்தவர்கள், அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பதவி உயர்வே இந்த ஆட்சியில் கிடைச்சிருக்கு. அது மாதிரி இன்னொரு ஆணையம் அமைச்சாங்களா, ஆறுமுகசாமி ஆணையம்னு எடுத்து மக்கள் வரிப்பணம் வீணானதுதான் மிச்சம். நான் நீதிபதியை நான் குறை சொல்லவில்லை. அவர்கள் கொடுக்கின்ற அறிக்கை மீது எந்த நடவடிக்கை எடுக்காது. 3 மாசம் ஆனால் மக்கள் அதை மறந்துடுவாங்கன்னு. இன்னும் பாருங்க, ஒரு 2-3 மாசத்துக்கு தமிழ்நாடு முழுவதும் காந்தியை போல இவர்கள் செயல்படுவார்கள். எங்கேயுமே சாராய வியாபாரம் எதுவும் இருக்காது. 3 மாசம் கழித்து மீண்டும் இதெல்லாம் தொடர ஆரம்பிக்கும். இதுதான் இது நடக்குது. தயவு செய்து ஆட்சியாளர்கள் தங்களுக்கு ஆள மக்கள் உரிமை கொடுத்திருக்கார்கள். பணத்தை கொடுத்து மக்களை விலைக்கு வாங்கி விடலாம், எலெக்ஷன் வர்றப்ப ஓட்டுக்கு பணம் கொடுத்து அப்படிங்கிற மனநிலையை விட்டுவிட்டு அவர்கள் இந்த ஆட்சியாளர்கள் தகுந்த நடவடிக்கை எடுத்து மக்களோடு உயிரோடு விளையாடாமல் இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.